ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவையும் நான் வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனைக்கு அன்போடு நான் வரவேற்க ஆசைப்படுகிறேன். விசேஷமானமாக இந்த CMCO காலத்தில் வர 2 வாரத்துக்கு இவ்விதமாக ஆன்லைன் மூலமாக நம்ம ஆராதனைகள் யாவற்றையும் நாம் செய்வோம். May I greet and welcome all of you to our Sunday worship service for the next 2 weeks. Because of CMCO, we will be taking our services online. நாம் ஆராதிக்கு முன்பாக தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. Let us look to God in prayer. ஜெபிப்போம். அன்பின் தேவனே, கர்த்தாவே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இவ்விதமாக உடைய நாமத்தை கூடத்தக்க நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். Father, we thank you for this time that you have given to us to come together as the people of God. Father, this time we are here online. இந்த காலத்தில் ஆண்டவரே, குறிப்பாக நாம் ஆன்லைன் மூலமாக, காணொலி மூலமாக நாம் ஆராதிக்கின்றோம். உம்முடைய தேவ பிரசன்னம் அப்பா ஒவ்வொரு இல்லத்தில் காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, we pray that your presence will be in every home and as every family worships you. We pray that the Holy Spirit will empower them. ஒவ்வொரு குடும்பம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது கூட பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரும் பலப்படுத்த வேண்டும் என்று ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, we want to commit our time into your hands as we praise and worship you, as we read your word, and as we sit at table with you. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை துதிக்கும் பொழுது, உம்முடைய வார்த்தையை வாசித்து தியானம் செய்யும் பொழுது, உம்முடைய பந்தியிலே சேரும் பொழுது கூட தொடர்ந்து எங்கள் நேரத்தில் ஆசீர்வதியும் வழி நடத்தும். Bless our time together. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். எனவே நம்ம ஒன்று கூடி அந்த இயேசு ஒருவரே தேவன் என்று அவரை ஸ்தோத்தரித்து ஆராதித்து நாம் பாடுவோமாக. அவரே
ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. அன்பின் தேவனை கர்த்தாவே, இந்த அருமையான காலவேளைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மறுபடியும் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தை தேடி வர நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிரசன்னத்தில் ஆண்டவரை அமர்ந்திருப்பது எவ்வளோ ஒரு பெரிதான ஒரு பாக்கியம் ஆண்டவரே. கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே, எங்கள் யாவையும் கண்ணி மணி போல நீ காத்து எங்கள் யாவையும் பத்திரமாக நீ வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். Heavenly Father, how wonderful it is to be in your presence in prayer, to come and sit with you and to share with you our needs and our concerns, oh God. And we thank you and we praise you. அன்பின் தேவனை கர்த்தாவே, இந்த நாளில் கூட மறுபமாக ஆண்டவரே ராஜா, உங்களுடைய சமூகத்தில் அப்பா எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற ஆண்டவரே பாரங்கள் சுமைகள் யாவற்றும் ஆண்டவரை பகிர்ந்து கொள்ள ஆண்டவரே ராஜா இவ்விதமாக விண்ணப்பிக்கிற ஜெபத்தில் ஆண்டவரே ஒரு சபையாக ஒரு விசுவாச வீட்டாராக நாங்கள் கூடி வந்து ஜெபிக்க நீ கொடுத்தது கிருபைக்காக ஸ்தோத்திரம். Heavenly Father, we thank you for the opportunity that you have given to us as the household of God, as the family of God, to come together, to open our hearts and our minds and to share with you, Lord, the burdens and cares and concerns of our heart. ஆண்டவரே, இந்த காலவேளையில் கூட நம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது கூட எங்களை நாங்களே முதலாக நாம் ஆராய்ந்து பார்த்து கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் சிந்தை, எங்கள் மனம், ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்க்குறோம். உமக்கு விரோதமாக நாங்கள் பேசியிருந்தா, உமக்கு விரோதமாக நாங்கள் சிந்தித்திருந்தா, உமக்கு விரோதமாக நடந்திருந்தா ஆண்டவரே அப்பா, அது யாவற்றும் ஆண்டவரே அப்பா ராஜா நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆவியானவரே, நீர் வாரும், எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பாரும் அப்பா. ஆண்டவரே, தவறாக ஆண்டவரே தவறு செய்திருந்தா, பாவம் செய்திருந்தா உணர்த்தும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களை பாவத்திலிருந்து எங்களை உணர்த்துவார் என்று வேதம் சொல்கிறது அப்பா. இந்த காலவேளையில் கூட எங்களை உணர்த்தும் ஆண்டவர். உமக்கு விரோதமாக நாங்கள் தவறுகள் செய்திருந்தால் அதை நாங்கள் அறிக்கை செய்து விட்டுவிட ஆண்டவரே ராஜா நாங்கள் பிரியமாக இருக்கிறோம். Lord, this Bible says the Holy Spirit convicts us of all sin. And this morning, Lord, we want the Holy Spirit to search us, search our hearts, search our minds, search our hearts, oh Father. And if there's anything that we have done against you, against your word, if we have sinned against you, Father, we want to ask for forgiveness. We want to be released from that of sin, from that wrongdoing, oh God. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே இவ்விதமாக மன்னிக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா ராஜா நாங்கள் வந்து சேர ஆசைப்படுகிறோம் அப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரே நாம் தேவனை காண முடியாது. எங்கள் வாழ்க்கையிலே நீ பரிசுத்தம் எதிர்பார்க்கிறேன், பரிசுத்தத்தை விரும்புகிற தேவனாக இருக்கிறேன். அதே வனமாக இந்த காலவேளையில் கூட அப்பா ராஜா நாங்களும் பரிசுத்தராக இருக்க, பரிசுத்தராக வாழ ஆண்டவரே ஆசைப்படுகிறோம். Lord, without holiness we cannot see God. And Father, we want to see you in our lives. We want to experience you in our lives. We want you at every moment of our lives. So Father, we desire and we want to live in holiness. அப்பா, இந்த பரிசுத்தமான வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று அப்பா எங்களுக்கு ஆண்டவரை தொடர்ந்து நீ கற்றுத்தாரும். ஆண்டவரே ராஜா, எங்களுக்குள் ஆண்டவரை பாவம் செய்கிற தோஷம் உண்டு. ஆனாலும் ஆண்டவரை ஆவியானவர் தான் வல்லமையாக எழும்ப வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we have the seed within us to do wrong. But we pray that the Holy Spirit will rise mightily in each and every one of us. எங்கள் யாவன் உள்ளத்தில் ஆவியானவர் வல்லமையாக எழும்பி ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரகாசிக்கிறவர்களாக உமக்கு வாழுகிற மக்களாக ஆண்டவரை இருக்க நீ உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலையில் கூட விசேஷமாக சபைக்காக, சபையில் இருக்கிற மக்களுக்காக, குடும்பங்களுக்காக, ஊழியர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து வருகிறோம் கர்த்தாவே. இவ்விதமாக ஆண்டவரை காணொலியின் மூலமாக நாங்கள் கூடத்தக்க நீ அறிந்தவராக இருக்கிறேன் அப்பா. ஒரு CMCO காலத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த கோவிட் நாளே ஆண்டவரே மறுபடியும் சபையாக கூட முடியாத ஒரு நிலைமை அப்போ எங்களுக்கு ஆண்டவரே ஒரு மிக வருத்தம். ஆனாலும் ஆண்டவரே இந்த காணொலியின் மூலமாக கூட உம்மை ஆராதிக்க, ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீரே, அதுக்காக ராஜா நன்றி செலுத்துகிறோம். ஆகிய ஆண்டவரே நாமத்தை தொடர்ந்து ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சபையில் இருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். Lord, we want to continue to pray for every family, every individual in the church. We want to ask for your blessings upon each and every one of them. We are sad that we are unable to gather as a church, but we want to thank you that we can still come together online and be able to worship you as a family, as a body. And so, Lord, we continue to pray for every family, every individual in our church. நம் சபையில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்துக்காக, ஒவ்வொரு தனிப்பட்ட
அப்படிப்பட்ட நபருக்காக நான் ஜெபிக்கிறோம். இந்த கோவிட்னாலே ஆண்டவரே அநேக பாதிப்புகள் உண்டு, அநேக காரியங்களை நாம் இழக்க வேண்டியதாக இருக்குது கர்த்தாவே. அப்போ ராஜா, இந்த காலவேளையில் கூட ஒவ்வொரு குடும்பத்தை நீர் விசாரியும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்து மேல் உங்களுடைய கரம் மட்டும் இல்லை, உங்களுடைய பார்வை கூட நீ வைத்துக்கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். என்ன தேவை என்று ஆண்டவரே நீர் ஆராய்ந்து பார்க்கின்ற தேவன். அதில் ஒவ்வொரு குடும்பத்தை நீர் விசாரியும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தில் என்ன தேவை இருக்குது, என்ன குறை இருக்குது, அந்த குறையெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய கிருபையினால் நீ நிறைவாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, we pray that you will inquire into every family and every home during this COVID period. What are we lacking? What is there that we are looking for and asking for? And we pray that you will send forth your Spirit. We pray that your Spirit will search us and know what our need is. And according to your riches and glory, you will meet our need, O God. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய ஆண்டவரே பிரசனம் இருக்கட்டும், அங்கே ஜெபம் இருக்கட்டும், அங்கே வேத வாசிப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்து மேல் ஆண்டவரே இந்த covering நீ போட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, we pray that every home will have prayer, every home will have Bible reading, and we pray for a prayer covering over every home. இந்த காலத்தில் ஆண்டவரே ராஜா அப்பா, சபை கூடாமல் இருக்கிற சூழ்நிலை, வாலிபர் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் ஆண்டவரே ராஜா திசை மாறாதபடி, தப்பி போகாதபடி, வஞ்சனைக்குள் ஆளாகாதபடி, பொல்லங்கானவனால் சோதிக்காதபடி ஆண்டவரே எங்கள் யாவரும், பிள்ளைகள் மட்டுமில்லை எங்கள் யாவரையும் ஆண்டவரே நீ பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, we pray that during this time when we are unable to do many church ministries, that we, the children or the youths, will not, Lord, stray away, will always be kept on your path, that you will always keep them, that the evil one will not tempt them in any way. எந்த வழியில் கூட பொல்லாங்கானவன் அப்பா அவளை சோதிக்காதபடி, தீய வழிக்குள் அவங்களை நடத்தாதபடி அவள் பத்திரமாக நீ வைத்துக்கொள்ள வேண்டும் ஜெபிக்க கர்த்தாவே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ராஜா, தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும், தொடர்ந்து நீ வழிநடத்த வேண்டும் ஜெபிக்க கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவரே உம்மை கனப்படுத்த வேண்டும், நாங்கள் உமக்காக வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும். நாங்கள் என்ன செய்தாலும் ஆண்டவரே தேவ மகிமைக்காக நாங்கள் செய்து வர நீ உதவி செய்யும். அப்படிப்பட்ட ஒரு பக்தி, அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் எங்கள் யாவருக்குள் இருந்து வர வேண்டும் என்று ஜெபிக்கும். வாழ்ந்தா கர்த்தருக்கென்று வாழணும் என்று அப்படிப்பட்ட ஒரு ஆசை எங்கள் யாவருக்குள் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கும். Lord, we pray that our lives will be lives that honor you, that lives that would bring glory to you. Lord, we only have one life, and we pray that in and through this life we will live to honor you and worship you and you alone, O God. நன்றி நன்றி நன்றி. எங்கள் சபையை ஆசீர்வதியும், எங்கள் சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்தை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உங்களுடைய கருத்திலப்பா எங்கள் மூப்பர்கள் யாவும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு முதியோரை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்போ. ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதியும், பத்திரமாக அவங்களை யாவையும் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் காத்துக்கொள்ளும், வியாதி அவங்க அணுகாதபடி ஆண்டவரே. விசேஷமான இந்த கோவிட் காலத்தில் அப்பா எந்த ஒரு காரியம் அவங்களுக்கு அணுகாதபடி பத்திரமாக ஒவ்வொருவரையும் நீர் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, we pray that you will keep all our members, our leaders and our senior members well, oh Father. We pray that during this COVID period nothing will come near them, Lord. அவந்தமாக அவனுடைய இல்லத்தின் மேல், அவள் போக்குவரத்தின் மேல் உடைய முத்திரை நாங்கள் போடுகிறோம். உடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. ரத்தத்தின் பாதுகாப்பு உடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே ராஜா எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த கோவிட் சம்பந்தப்பட்ட கேசஸ் உயர்ந்து கொண்டே போகிறது கர்த்தாவே. அப்பா ராஜா, நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த வியாதியால் அநேகர் பாதிக்கப்படுறாங்க. எங்கள் தேசத்தை மட்டும் இல்லைப்பா, உலகத்தில் கூட ஆண்டவரே இன்னும் பரவிக்கொண்டே இருக்குது கர்த்தாவே. அப்பா, அதை நீ அடுக்கணும் ஆண்டவரே. அந்த வியாதி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறோம் அப்பா. இன்னும் பருவாதபடி ஆண்டவரே அப்பா நீர் தாமே ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கத்தை காட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வியாதி ஆண்டவரே அப்பா ஒரு கட்டுப்பாடுக்குள் நீ கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, as we see our nation and also the nations of the world, we see the rising number of COVID cases. Father, it troubles us. So Father, we pray that in your mercy and in your grace you will control the spread of COVID. ஆண்டவரே அப்பா இந்த வியாதி பருவாதபடி அதே சமயத்தில் நாங்களும் ஒத்துழைத்து இந்த வியாதி ஒரு கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வர நீ உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். எடுக்கப்படுகிற ஒவ்வொரு முயற்சிகள் பிரயாசங்களை ஆசீர்வதியும். Lord, bless all efforts taken to flatten the curve. We pray that we will do our part also, God. Father, we want to just commit the nation, தேசத்தை விசேஷமாக உங்களுடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஃப்ரண்ட் லைனர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். போலீஸ், இராணுவம், டாக்டர்,
நர்ஸ்மார்கள் ஆண்டவரே இந்த ஊழியத்தில் இந்த வியாதியை தடுக்க ஆண்டவர் ஈடுபடுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we want to pray for everyone who are the frontliners in this, the police, the army, the doctors, the nurses, the ambulance drivers. Lord, everybody who is involved. We pray that you will keep them safe. அவங்களை பத்திரமாக வைத்துக்கொள்ள அப்பா. ஆண்டவரே அப்பா, எங்கள் காரியங்களை ஆண்டவரை விசாரிக்கும் பொழுது பார்க்கும் பொழுது அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராதபடி நீ உங்களை பத்திரப்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். அவங்க மேல் ஆண்டவரே உங்களுடைய கிருபை ஊற்றும். அவங்க மேல் ஆண்டவரே உங்களுடைய கரம் இருக்கட்டும். அவங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து வர வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அதே சமயத்தில் இந்த கோவிடுக்காக ஆண்டவரே வேக்சின் தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. அதுவும் நீர் ஆசீர்வதியம் அப்பா. நீ கிருபை உள்ளவர், தயவுள்ளவர், அன்புள்ளவர். ஆண்டவரே எப்பொழுதும் எங்களை நினைவு கூறிய தேவனாக இருக்கிறேன் அப்பா. இந்த காலத்தில் கூட எங்களை விசேஷமானமாக நினைவு கூறும் ஆண்டவரே. அதே சமயத்தில் நாங்களும் கூட எங்கள் அக்கிரமத்திலிருந்து மனம் திரும்ப ஆண்டவரே அப்பா நீங்கள் தொடர்ந்து ஏவோம் ஆண்டவரே. நாங்கள் செய்த தவறுகளை யாவற்றும் நீர் மன்னியும் ஆண்டவரே. இந்த வியாதி இந்த தாக்குதல் எங்களை விட்டு நீங்களாக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we also repent of our wickedness, of Father. If there's any wickedness in our lives, we repent of it, Lord. Lord, we pray that you will take away this disease, you will take away this sickness, and soon, Lord, through your grace and mercy, we will be able to find a vaccine for this disease, for this sickness, for this virus. ஆண்டவரே உங்களுடைய கிருபையினால் உங்களுடைய இரக்கத்தினால் மிக சீக்கிரத்தில் ஆண்டவரே ஒரு மருந்து, ஒரு வேக்சின் இந்த கொரோனா வைரஸுக்காக ஆண்டவரை கண்டுபிடிக்கத்தக்க நீ உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த சூழ்நிலையை உங்களுடைய உன்னதமான கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வழியெடுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்திலே காணப்படுகிற அரசியல் குழப்பத்தை நீ அறிந்தவராக இருக்கிறேன். Lord, we want to continue to pray for our nation. You know the political turmoil, the political confusion that seems to be existing at this moment. அப்பா இது யாவற்றும் இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு நல்லதில்லை ஆண்டவரே. அப்போ உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ராஜா நீ பொறுப்படுத்திக்கொள்ளும். இப்போத்துக்கு ஆண்டவரே அரசாங்கமாக இருக்கிற ஆண்டவரே இருக்கிற அரசாங்கத்துக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிகாரிகளுக்காக ஜெபிக்கணும் என்று உங்களுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். ஆகிய ஆண்டவரே அப்பா அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஞானத்தை நீ தாரும். இந்த அரசியல் காரியத்தை எப்படி நல்லவிதமாக ஒரு தீர்வுக்குள் வர நீ தாமே வழிநடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஞானத்தினை தாரும் அப்பா. எது சரி எது செய்யணும் என்று அதை யாவற்றும் செய்து முடிக்க நீ உதவி செய்யும். இந்த அரசியல் காரியம் நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்காதபடி, நாட்டின் நிலைமையை பாதிக்காதபடி நீ பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். கோவிட்னாலே அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. இன்னும் இந்த அரசியல் காரியத்தில் பல பாதிப்புகள் வராதபடி நீ பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். Lord, we continue to pray for the political situation in our country. Lord, you know what is happening, and we pray that you will give wisdom to our leaders to do the right thing. Lord, already we are finding it hard to cope with COVID. Now with this political turmoil, unrest, there are new situations that we will have to encounter. And we pray that it in no way affect the life and economy of our nation. அப்பா நீ தாமே பொறுப்படுத்திக் கொள்ளும். மாமன்னனுக்கு நல்ல ஞானத்தை நீ தாரும். அரசாங்கத்துக்காக பிரதான மந்திரிக்காக நல்ல ஞானத்தை நீ தாரும். எது செய்யணும் எப்போ செய்யணும் என்று தொடர்ந்து வழித்த வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தின் நல்வாழ்வு, இந்த தேசத்தின் எதிர்காலம் எல்லாவற்றும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எது நல்லதோ எது உங்களுடைய சித்தமோ அதை மட்டும் செயல்படுத்தி தந்து தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. ஆசீர்வதியம் வழிநடத்தும் அப்பா. ஆண்டவரே உம்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் ஆண்டவரே. அப்பார்ட் ஃப்ரம் யூ ஹூ டு வி ஹேவ். எங்கள் தேவைகள் யாவற்றும் பார்த்து நாங்கள் வைக்கிறோம் அப்பா. இந்த காலவெளியில் கூட சுகவீனமான பலவீனமாக வியாதியாக கஷ்டப்படுவதற்காக வேதனைப்படுவதற்காக ஒவ்வொருவருக்காக இந்த காலவெளியில் கூட நாங்கள் ஜெபிக்கும் கர்த்தாவே அப்பா. நேராக ஜெபிக்க முடியாட்டு கூட அப்போ இந்த காணொலியின் மூலமாக ஆண்டவரே ஜெபிக்க நீ கொடுத்த கிருபைக்காக அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேலும் உங்களோட கருத்து நீ வெய்யும் ஆண்டவரே. உங்களோட ஆணிப்பா இந்த கருத்து நீ வெய்யும் ஆண்டவரே. எந்த நோய், எந்த பலவீனம், எந்த சுகவீனம், என்ன மனவேதனம், என்ன மன அழுத்தம் ஆண்டவரே ராஜா இருந்தால் கூட இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உங்களுடைய சுகம் கொடுக்குற வல்லமை உறவசை அவருடைய சரீரத்தை தொட்டு எல்லா பலவீனங்களையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் அகற்ற வேண்டும் வைக்கிறோம். நல்ல பரிபூர்ண சுகத்தை ஆண்டவரே ஆரோக்கியத்தை விடுதலை தர வேண்டும் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும். தேவ வார்த்தைக்காராஜா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தை மூலமாக எங்களோடு கூட பேசும்.
பிறகு பந்தியிலே சேரும் பொழுது கூட ஆண்டவரே, நாங்கள் ஆன்லைன் ஹோலி கம்யூனியன் திருவிருந்து எடுக்கப்படுறது கூட ஆண்டவரே, அதன் மூலமாக கூட நம்முடைய தேவ கிருபை எங்களை தொட வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வழி நடத்த காத்துக்கொள்ளும். இயேசுவின் மாறாத நாமத்தில் நன்றியுடன் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தில் நாம் யாவரும் ஒருமனப்படுவோமாக. let us unite the prayer that Jesus taught us. பரமடுகள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்பட்டதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரலோகத்தை செய்யப்படுறது போல பூமியில் செய்யப்படுறதாக. அன்பால் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். விடமாய் குற்றம் செய்ய மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களையும் மறியும். எங்களை சோதனை பேசும் தீமிரிச்சுக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னுடையவைகளே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயர் 13 அதிகாரம் வசனம் 5 தொடங்கி 6 முடிய. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்பதே. அமேன். Today's scripture reading is taken from the book of Hebrews, chapter 13, verse 5 and 6. Let your character be free from the love of money, being content with what you have, for he has said, I will never desert you, nor will I forsake or let you down or relax my hold on you. So we take comfort and are encouraged and confidently say, the Lord is my helper, I will not be afraid. What will man do to me? Amen. ஸ்தோத்திரம். தேவ வார்த்தையின் மூலமாக உங்களை நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன். சற்று முன்பாக வாசித்த வேத பகுதி எபிரேயர் 13 அதிகாரம் 5-6 வசனம். ஹீப்ரூஸ் சாப்டர் 13 verses 5 to 6. நம் யாவருக்கும் நன்றாக தெரிஞ்ச ஒரு பாகம். We all are very familiar with this passage. God's answer to fear. பயத்துக்கு தேவ பதில். பயத்துக்கு தேவ பயம். நீங்களும் நானும் ஒரு பயங்கரமான நேரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். You and I are living in difficult times, in fearful times. Okay? We all have burdens and concerns that keep us awake at night. இரவிலே நம்ம சில சமயத்தில் நம்முடைய பாரத்தினால, நம்முடைய அக்கறையினால, கவலையினாலே நம் இரவை தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கலாம். நம்ம ஒரு சில பேருக்கு மனதில் ஒரு கேள்வி, பல கேள்விகள். Many of us have different questions in our heart and our mind. What will tomorrow bring? நாளை நான் எழும்பும் பொழுது என்னத்தை சந்திப்போம், என்னத்தை நேரிடுவோம்? ஒரு சில பேருடைய கேள்வியாக இருக்கிறது. சில பேரோட கவலை, நான் சுகமாக இருப்பேனா? will I have a heart attack? நான் ஆரோக்கியமாக சுகமாக இருப்பேனா? இல்லை திடீர்னு எனக்கு இறுதிய மாறாடு நோய் வந்துடுமா, மாறாடு வந்துடுமா, இல்லாட்டி எனக்கு ஒரு ஸ்ட்ரோக் வந்துடுமா என்று சில பேருக்கு ஒரு பயம். People are afraid whether they will suddenly have a heart attack or have a stroke. ஒரு சில பேருக்கு பயம். இப்போ எங்கே பார்த்தாலும் கொரோனா வைரஸ், எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு இடத்துல கொரோனா வைரஸ். ஒரு வகையில் என்னைய டெஸ்ட் பண்ணும் பொழுது நானும் கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் ஆகிட்டேனா, if somebody test me for corona and if I become corona positive, what will happen to me? அது சில பேருடைய கவலை. What about our children? நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி, என்ன நடக்க போகுது? What will happen to them if something happens to me? எனக்கு ஏதோ ஒரு காரியம் நடந்தால் அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அப்போ ஒரு சில பேருக்கு வேறு ஒரு கவலை, எனக்கு வயது ஆகுதே போகுது, நான் வயது ஆன பிறகு யார் என்னை கவனிப்பா? Some of us are getting older and we have this fear. Who will take care of us in our old age? நம்முடைய வயதான காலத்தில் யார் நம்மை கவனிப்பா? இந்த சில பேர் உடைய கேள்வி. In these uncertain days, we need to focus on the promises that God has made. இந்த உறுதி இல்லாத ஒரு நிலைமை, ஒரு சந்தேகமான ஒரு நாட்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேல் நாம் யாவரும் கவனமாக ஊக்கமாக இருக்க வேண்டும். இந்த காலவெளியில் கூட உங்களோடு கூட 3 சத்தியங்களை
நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த சத்தியங்கள் மூலமாக உங்களை நான் உற்சாகப்படுத்த ஆசைப்படுகிறேன். I want to share with you 3 truths from the lives of 3 different people. 3 வித்தியாசமான நபர்கள் வாழ்க்கையிலிருந்து 3 வித்தியாசமான சூழ்நிலை. இந்த வித்தியாசமான சூழ்நிலையில் கர்த்தர் எப்படி அவங்களை உற்சாகப்படுத்தினார், அந்த உற்சாகத்தோடு உங்களை நான் உற்சாகப்படுத்த ஆசைப்படுறேன். I want to encourage you from the lives of 3 Bible characters, how God encouraged them, even for us. இந்த காலகட்டத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் உற்சாகப்படுத்த ஆசைப்படுகிறார். 3 காரியங்களையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். Do not worry about tomorrow, because tomorrow God is already there. நாளை பற்றி உங்களுக்கு கவலை வேண்டாம், ஏனென்றால் ஆண்டவர் ஏற்கனவே அங்கே இருக்கிறவராக இருக்கிறார். So don't worry about tomorrow. God promises to be with you no matter what happens to you. நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நேரிட்டாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அதை நாம் அறிந்து கொள்ளும். God has your heart at his very moment. God has his heart on you at this moment. Okay, ஆண்டவர் தம் இருதயத்தை உம்மேல் வைத்திருக்கின்றார். To all of years the Lord simply says, I am with you always. நம்முடைய பயங்கள் யாவற்றும் கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறார், உன்னோடு கூட எப்பொழுதும் நான் இருக்கிறேன், எப்பொழுதும் உன்னோடு கூட இருக்கிறேன் அவர் சொல்கிறார். அவர் ஆண்டவர் இருதயத்தில் நாம் யாவரும் இருக்கின்றோம். He has said this before. இந்த எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று கற்றுச் சொல்கிறார். இது 3 உதாரணங்களை பார்ப்போமாக. முதலாக யாக்கோப்பு ஒரு வாழ்க்கையை பார்ப்போம். ஆதியாகமம் 28:15. ஆதியாகமம் 28:15. Turn with me to Genesis 28 and verse 15. ஆதியாகமம் 28:15. ஆதியாகமம் 28:15. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் யாக்கோப்போடு கூட பேசுகிறார். ஜேக்கப் த சீட்டர், யாக்கோப் வஞ்சிக்கிறவர். இந்த யாக்கோப்போடு கூட ஆண்டவர் பேசுகின்றார். God is speaking to Jacob. The Lord spoke these words to Jacob when he was running from his problems. யாக்கோப்பின் வாழ்க்கை அநேக பிரச்சனைகள் வந்து இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் யாக்கோபோடு கூட பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறார்? I am with you, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், and will watch over you, உன்மேல் நான் கவனமாக இருப்பேன். Wherever you go, I will bring you back to this. எங்கு சென்றாலும் மீண்டும் இந்த இடத்துக்கு நான் உன்னை கொண்டு வருவேன். I will not leave you until I have done what I promised you. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உனக்கு வாக்குத்தத்தமாக சொன்ன காரியத்தை நான் கடைசி அது நிறைவேற்று வரைக்கும் உன்னை விட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். Now what was the problem in Jacob's life? யாக்கோபின் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை? He was running because he had stolen an inheritance from his brother. அவருடைய சகோதரத்திலிருந்து அவருடைய சுதந்திரத்தை அவர் ஏமாற்றி எடுத்துக்கொண்டதுனால தாம் சகோதரரிலிருந்து அவர் ஓடிக்கொண்டிருந்தார். அது மட்டும் இல்லை, அவர் சகோதரர் மட்டும் இல்லை, அவருடைய தந்தையார் கூட அவர் ஏமாற்றினார். He also deceived his father. அவருடைய குடும்பமானது செதறி போய்விட்டது. His family was fractured and his brother wanted to kill him. அவருடைய சகோதரர் அவரை கொலை செய்ய காத்திருந்தவராக இருக்கின்றார். ஒரு நாள் அவர் கல்லு மேல் சாய்ந்திருக்க பொழுது அவருக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனத்தில் ஆண்டவர் அவரோடு கூட நேராக பேசினார். One day while sleeping on a stone of a pillow, as a pillow, God speaks to Jacob directly. நேருக்கு நேராக யாக்கோபோடு கூட பேசினார். God had never spoken to Jacob directly until now. யாக்கோபோடு இதுவரைக்கும் ஆண்டவர் பேசவே இல்லை. ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசினார், நோவாவோடு கூட பேசினார், ஆனால் யாக்கோபோடு கூட ஆண்டவர் பேசவே இல்லை. God had never spoke. Now, why would God speak to him after what he had done? யாக்கோபின் வாழ்க்கையிலே எவ்வளோ ஏமாற்றுதல், எவ்வளோ வஞ்சனைகள் செய்து பிறகு கூட ஏன் ஆண்டவர் இவரோடு கூட பேச வேண்டியதாக இருந்தது? Why did God want to talk to him? God meets him at the point of his desperation. அவர் ஒரு முடியாத நிலைமை, எங்கேயும் ஓட முடியாத ஒரு நிலைமை, ஒரு கட்டப்பட்ட நிலைமையில், கைவிட்டப்பட்ட நிலைமையிலே அவர் இருந்தார். அந்த சமயத்தில் தான் ஆண்டவரோடு கூட பேசுகிறார். He is running from his brother for his life. He is disgraced and guilty. தம்முடைய சகோதரத்திலிருந்து அவர் ஓடுகிறார்.
அவருடைய வாழ்க்கையிலே அவர் வெட்கப்பட்டு ஒரு குற்றவாளி குற்ற உணர்வோடு அவர் இருக்கின்றார். அவ்விதமான சூழலில் தான் ஆண்டவர் அவரோடு கூட பேசுகிறார். இட் இஸ் இன் தட் சிச்சுவேஷன் காட் ஸ்பீக்ஸ் டு ஹிம். அந்த நெருக்கமான ஒரு கஷ்டமான நேரத்தில் தான் ஆண்டவர் பேசுகிறார். C.S. லூயிஸ் ஒரு எழுத்தாளர் இவ்விதமாக சொல்கிறார், நம்முடைய வாழ்க்கையில வேதனைகள் வரும் பொழுது அது ஆண்டவருக்கு மெகாஃபோன் ஆக இருக்குதா. C.S. லூயிஸ், கிறிஸ்டியன் ரைட்டர், says this, he calls pain a megaphone. நம்முடைய வாழ்க்கையில் இவ்விதமாக வேதனைகள் வலிகள் வரும் பொழுது என்னடா செய்ய போகிறோம் என்று சூழ்நிலையில் கர்த்தர் அந்த சமயத்தில் தான் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கின்றார். The Lord whispers in our pleasure. நாம் சுகமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் மெதுவாக பேசுகிறவராக இருக்கிறார். ஆனாலும் நாம் வேதனையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் கத்தி பேசுகிறவராக இருக்கிறார். But he shouts in our pain. At last Jacob is ready to listen to the Lord. இதுவரைக்கும் யாக்கோப் ஆண்டவரின் குரலை கேட்க ஆயத்தமாக இல்லை. ஆனால் இப்போ அவருடைய சூழ்நிலையில் அவர் ஆண்டவரை கேட்க தயாராக இருக்கின்றார். The painful truth has caught up with him. அவர் வாழ்க்கையிலே இந்த வேதனை கொடுக்கிற உண்மை அவரை சந்திக்க ஆரம்பித்தது. God's message to Jacob, everywhere you go, I will go with you. நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த காலத்தில் நீங்கள் என்ன வேதனையை அனுபவித்து வரீங்க? எந்த சூழ்நிலையிலே நெருக்கமாக இருக்கிறீங்க? What is your pain at this point? Are you afraid? நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? உலகம் முழுவதும் கொரோனா பரவிட்டுதே, மலேசியா முழுவதும் கொலம்போ முழுவதும் 10 இடத்துலாம் கொரோனா இருக்குதே, அது என்கிட்ட வருமா என்று பயமா? Are you afraid? Are you in some kind of pain? Are you running away from something? இல்லாட்டி உங்கள் உள்ளத்தில் ஒரு குற்ற உணர்வு இருக்குதா? கர்த்தர்களை உற்சாகப்படுத்த ஆசைப்படுகிறார். யாக்கோப்பை உற்சாகப்படுத்துகிற தேவன் உங்களை மென்னையும் பார்த்து உற்சாகப்படுத்த சொல்கிறார், நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆண்டவர் எந்த சூழலிலிருந்து நம்ம ஓட முடியாது. He is the total solution to guilt, fear and anxiety. இவ்விதமாக குற்ற உணர்வுக்கு, பயத்துக்கு, கவலைக்கு, வருத்தத்துக்கு ஆண்டவர் தான் பதில். We all need to learn there is no place we can go where God is not already there. நாங்கள் எங்கே போனாலும் எங்கே சென்றாலும் ஆண்டவர் அங்கே இருக்கிறவராக இருக்கிறார். அவர் பிரசன்னத்திலிருந்து, அவருடைய சமூகத்திலிருந்து ஒரு நாளும் ஒரு காலமும் நாம் ஓடவே முடியாது. ஆண்டவர் அங்கே இருக்கின்றார். The Lord is there with us. இந்த காலவேளையில் கூட இந்த உற்சாகமான வார்த்தை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்கள் சூழ்நிலையிலே கர்த்தர்களோடு கூட இருக்கிறார். God is there with you right now. இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். இரண்டாவதாக உபாகமும் 31:6. உபாகமும் 31:6. Deuteronomy 31:6. Deuteronomy 31:6. இங்கே இஸ்ரவேலின் வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கின்ற ஒரு சூழலை. We see this from the life of Joshua. இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கும் பொழுது யோசுவாக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். இஸ்ரேல் த டெரிஃபைட், பயந்து கொண்டே இருந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை. இந்த உபாகம் 31ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா யூதர்கள் யோதா நதிக்கு கிழக்கு பக்கத்தில் இருக்கின்றார்கள். If you read chapter 31 of Deuteronomy, the Jews are now on the eastern side of the Jordan River. மோசே வயதானவராக ஆயிட்டார், ஒரு மரண தலவாயில் இருக்கின்றார். Moses is now an old man and is about to die. Knowing the enemies his people would face as they entered Canaan, he gives them an amazing promise. எப்படிப்பட்ட எதிரிகளை அவங்க சந்திப்பாங்க, கானான் தேசத்துக்கு பிரவேசிக்க பொழுது எப்படிப்பட்ட எதிரிகள், வித்தியாசமான எதிரிகளை சந்திப்பார்கள். இந்த எதிரிகளை சந்திக்கிற மக்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆச்சரியமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். When Moses gave this promise, he was talking about the pagan nations surrounding the Jews. மோசே இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி இருந்த புறஜாதிகள் தேசங்கள் மத்தியிலே
இந்த வார்த்தையை கொடுத்தார். The Israelites were going to face a mathematical problem. அவங்களோட வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு கணக்கு பிரச்சனை அவங்க சந்திக்க போகிறாங்க. Their enemies were too many to fight. அவங்களுடைய எதிரிகள் அவங்களுக்கு மேலாக அதிகமாக பெரிய கூட்டமாக இருந்தது. The numbers were against them. எண்ணிக்கை அவங்களுக்கு விரோதமாக எதிர்ப்பாக இருந்தது. They were doomed to defeat. கண்டிப்பாக அவருடைய எதிரிகளை இந்த சூழ்நிலையில் சந்தித்தா வேண்டாம் தோல்வியை அடைந்து கொள்வாங்க என்று ஒரு பயம் இருந்தது. பட் காட் இஸ் வித் யூ, யூ கேனாட் லூஸ். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அது என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையை நாம் தோற்று போக முடியாது. இஃப் காட் இஸ் வித் அஸ், we cannot lose. There will be blood, there will be tears, there will be sweat. அங்கே இரத்த சிந்துதல் இருக்கும், கண்ணீர்கள் இருக்கும், வேர்வை சிந்து இருக்கும். ஆனால் ஒரு நாளும் தோற்று போக முடியாது. We cannot lose in this situation. இதுதான் ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்துக்கு யோசேயின் மூலமாக கொடுத்த செய்தி. This is the message that God gave through Moses to the people of God. ஆண்டவரின் ஜனத்திடம் ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை. என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தாலும், எப்படிப்பட்ட எதிரிகள் நாம் சந்தித்தா கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தை இதோ 31:6. Be strong and courageous. Do not be afraid or terrified because of them. For the Lord your God goes with you. பலன் கொண்டு திடமனதாக இரு, பயப்படாதே. உன் கர்த்தராகிய தேவன் உன்னோடு கூட வருகிறார், உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார் என்று இஸ்ரவேல் தேசத்துக்கு மோசேயின் மூலமாக கர்த்தர் கொடுத்த வார்த்தை. அதே வார்த்தை இந்த காலவெளியில் கூட உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். பயப்படாதீங்க, சூழலை பார்த்து பதறாதீங்க. Don't be terrified of your situation. Don't be afraid of your situation. Just like the people of Israel, God gives us a promise this morning. இந்த காலவேளையில் கூட ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். திடமனதாக இரு, தைரியமாக இரு, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்கிறார். மூன்றாவதாக யோசுவா 1:5. ஜோஷுவா 1:5. யோசுவா 1:5. யோசுவா தி ஃபியர்ஃபுல். பயந்து கொண்டிருந்த யோசுவாக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். யோசுவா 1:5 பார்த்தீங்கன்றால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் யோசுவா கிட்ட? யோசுவாவே, நீ பயப்படாதே, மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அதே வார்த்தை, மோசேயோடு கூட இருந்தவர் யோசுவாவோடு கூட இருக்கிறார் என்று அவர் சொல்கிறார். இந்த சூழ்நிலையிலே மோசே இறந்து விட்டார். In this situation, Moses is dead. And Joshua now leads the people of Israel. இந்த காலகட்டத்தில் யோசுவா தான் இஸ்ரவேல் பிள்ளைகளை நடத்துகின்றார். They must still cross the river Jordan to begin a long series of battles. யோர்தான் நதியை தாண்டி கடந்து வர வேண்டியதாக இருக்கிறது. அநேக யுத்தங்களுக்குள், போராட்டத்துக்குள் அவங்க கடந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. It would take them 7 years to complete the battles. 7 ஆண்டுகள் எடுக்கும் அந்த யுத்தங்கள் யாவற்றையும் முடிக்க. கேள்வி இதுதான், இந்த சவாலுக்கு யோசுவா ஆயத்தமா? இஸ் ஜோஷுவா அப் டு திஸ் சேலஞ்ச்? இஸ் ஹி ரெடி? அவர் ஆயத்தமா? அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் யோசுவாவுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இட் இஸ் இன் தட் சிச்சுவேஷன் God gives Joshua a promise. யோசுவாவுக்கு மோசே நன்றாக அறிந்தார். ஆண்டவர் சொன்னார், மோசேயோடு கூட இருந்தது போல் நான் உன்னோடு கூட இருப்பேன். யோசுவாவுக்கு நல்லா தெரியுது மோசையோட வாழ்க்கையில் என்ன நடந்தது. ஏனென்றால் அவர் மோசேக்கு இடது கையாக இருந்தார். Joshua knew all about Moses because he was his right hand. பார்வோன் முன்பாக மோசே நிற்கும் பொழுது, பேசும் பொழுது அவர் கேள்விப்பட்டார். எகிப்து தேசத்தில் என்னென்ன நடந்தது என்று அவர் சந்தித்தார், அவர் பார்த்தார். Joshua knew when Moses went before Pharaoh, he knew about all the plagues that had come into Egypt. ஈஜிப்ட் பட்டண தேசத்தில் என்னென்ன கொள்ள நோய் வந்தது என்று அவர் நன்றாக தெரிந்தது.
ஓகே, அது மட்டும் இல்லை, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை குறித்து அவர் நன்றாக தெரிந்தது. He also knew about the blood of the Passover lamb. எப்படி அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து வீட்டு வாசல் மூலமாக அவங்க பூசும் பொழுது மரணத்தின் ஆவி அவள் வீட்டை கடந்து சென்று யோசுவாவுக்கு நன்றாக தெரிந்தது. He knew what happened in the Red Sea. ரத்த சமுத்திரத்தில் என்ன நடந்தது அவர் கண்ணாலே அவரை பார்த்தார். எவ்விதமாக சமுத்திரத்தை ஆண்டவர் பிழைத்து அவளை காய்ந்த இடத்துல நடக்க வைத்தார். How Moses spoke to God on the mountain. மலை மேல் மோசே ஏறி ஆண்டவரோடு எப்படி பேசுகிறார் அவர் நன்றாக தெரிந்தது. அந்த மலையிலிருந்து இறங்கும் பொழுது 10 கட்டளைகளை அவர் கொண்டு வந்தார். இது யாவற்றும் யோசுவாவுக்கு நன்றாக தெரிந்தது. Joshua knew that Moses spoke to God face to face. Joshua knew that Moses came down from the mountain with the 10 commandments. Miracles after miracles happened while Moses was alive. அற்புதங்களுக்கு மேல் அற்புதம் மோசே உயிராக இருக்கும் பொழுது இஸ்ரவேல் தேசத்தில் நடந்து கொண்டது என்று அவன் நன்றாக தெரிந்தது. பாருங்க, 40 வருஷம் அவங்க போட்டிருந்த கால் ரச்சனைகள் மாறவே வாடவே இல்லை. The shoes that they were wearing did not wear out. The foods for 40 years. He was there. ஆண்டவர் 40 வருஷம் உணவின் மூலமாக அவளை போஷித்தார். 40 வருஷம் யுத்தம் பண்ணாங்க. எல்லா யுத்தத்தில் இஸ்ரவேல் தேசம் ஜெயித்தது. 40 years they never lost a battle. கேள்வி இதுதான், will God be with Joshua as he was with Moses? மோசேயோடு கூட இருந்த தேவன் யோசுவோடு கூட இருப்பாரா? அதுக்கு பதில் ஆம். ஆண்டவர் சொல்கிறார், மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று யோசுவாவுக்கு உறுதியாக சொன்னார். Why? Because God said, I will never leave you. யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். I will never leave you. That, my friends, is a wonderful promise. அது ஒரு வல்லமையான ஆச்சரியமான ஒரு வாக்குத்தத்தமாக இருக்குது. ஆண்டவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். அன்பான தேவ ஜனமே, எந்த மாதிரி சூழலில் நம்ம இருந்தால் கூட நாம் பயப்பட வேணாம். யாக்கோப்போடு இருந்த தேவன், இஸ்ரவேல் தேசத்தோடு கூட இருந்த தேவன், யோசுவாவோடு கூட இருந்த தேவன் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். Now what can we learn from this? இதிலிருந்து நாம் இன்னத்தை படித்துக் கொள்ளலாம். யாக்கோப்பை போல எனக்கு குற்ற உணர்வு இருந்தால் திடமனதாக இரு, ஆண்டவரை விட்டு விலக மாட்டார். If like Jacob, if I feel guilty over something, take heart. God will never leave you. இஸ்ரவேலை போல நான் பயந்து கொண்டு இருக்கிறேன்னா திடமனதாக இரு, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை விட்டு விலக மாட்டார். If you are like Israel and if you are terrified, take heart. God will never leave you. If you are like Joshua, நீங்கள் ஜோஷுவாவை போல இருந்தீங்கன்னா, you feel not qualified, தகுதி இல்லை, நான் எப்படி செய்வேன், எப்படி கடந்து வருவேன், என்னால் முடியாது என்று அப்படிப்பட்ட ஒரு யோசனை இருந்தால் திடமனதாக இரு, கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்டார். God will never forsake you. He was with us yesterday. நேற்று முழுதும் நம்மோடு கூட இருந்தார். He is with us today. இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். He will be with us tomorrow. நாளை கூட நம்மோடு கூட இருப்பார். So build your faith on this truth. இந்த சத்தியத்தின் மேல் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் கட்டுவோமாக. God has said, ஆண்டவர் இது சொன்னார், நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். Wherever you go, I will be with you. அப்போ தைரியமாக இருப்போம். இந்த காலத்தில் நாம் தைரியமாக இருப்போம். ஏனென்றால் நான் போகிற இடமெல்லாம் என் ஆண்டவர் என்னோடு கூட வருவார். ஜெபிப்போமாக. Let us pray. அன்பின் தேவன், நம்முடைய வார்த்தைக்காராச்சா நன்றி. ஒரு நெருக்கமான பயங்கரமான நேரத்தில் நாம் வாழ்கிறோம். Lord, we thank you for your word. We know that we are living in difficult times, in fearful times. Lord, we continue to look to you. We நோக்கி நாங்கள் பார்க்குறோம். யாக்கோப்புக்கு, யோசுவாவுக்கு, இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுத்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி. நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னேன். அதே வாக்கு தத்தத்தை இன்றைக்கு எங்கள் யாவரோடு கூட செய்கிறேன். The same promise that you gave to your children, you are giving it to us. Do not fear, for I am with you. Wherever you go, I will go with you.
அந்த தைரியத்தோடு நாங்கள் கடந்து வருகிறோம். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆசீர்வதிக்கிற நேரம் உண்டு. Now is the time to bless the Lord. நம்முடைய தசோபாகத்தின் காணிக்கையை நம்ம கையில் எடுத்துக்கொள்வோம். Take your tithes and your offerings in your hand and look to God in prayer. தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். Let us pray. கர்த்தாவே, எங்களை நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறேன். Lord, you are a God who always remembers us. We thank you for this day. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. உம்முடைய நாமத்தை நினைத்து உம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு நேரம், ஒரு காலம். It's a time that we think of you and bless you for all your goodness. ஆண்டவரே, தசபாகத்தையும் எங்களுடைய காணிக்கையை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அது உமக்காக நாங்கள் கொடுக்கிறோம். We give it unto you, God. கொடுக்கிற காணிக்கையும் தசபாகத்தை ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை ராஜ்யத்தை பெருக்கப்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். Let your name and your kingdom grow, O God. கொடுக்கிற குடும்பங்கள், கொடுக்கிற கரங்கள் யாவற்றும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். In Jesus' name we pray. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் யாவையும் வாழ்த்துகிறேன். Let me greet all of you in the loving name of Jesus. இந்த திருவிருந்து ஆராதனைக்கு உங்கள் யாவையும் அன்போடு வரவேற்கின்றேன். Let me welcome you to our Holy Communion service. திருவிருந்துக்கு நாமே நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுது கூட பயபக்தியோடு இந்த திருவிருந்திலை நம் யாவரும் பங்கு பெறுவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாறி மாறி வாசிக்க வேண்டிய பாகம். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள், எங்கள் இருதயத்தை கர்த்தரிடம் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் இவ்வேடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் துதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷத்துக்கு அடிமையாகி இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரவ சமையாரோடும் நாங்கள் உமது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தரே, கர்த்தராகி தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் இந்த மகிமையும் நிறைவிடாமல் உன்னதமாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்கள் மேல் உறக்கமாக இறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து சிலுவிலை மரணம் அடைந்து எங்கள் வீட்டுப்படி அவரை நீ தந்துள்ளீரே. அவர் சிலுவிலை ஒரு தரம் தம்மை ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தை பாவத்தும் நிறுவும் போதுமான பலியில் செலுத்திடாமல் தமது அருமையான மனநலத்தை இன்றைக்கும் நியமித்து தாம் திரும்ப வருமானது நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை கற்றிருக்கிறேன். இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டுள்ளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்களுடைய பாடலும் மரணத்தும் உயிர்த்தெழுதலும் நினைவு கூர்ந்து உமது சிஸ்து பதார்த்தங்களாக இந்த அப்பத்தின் பிராசத்து வாங்கப்படுது அவர் மூலமாக தேவ சோபத்துக்கு நாங்கள் பங்களப்படி கிருபையாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று மிக தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அது பிட்டு சீஷலுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுற என்னுடைய சரீரம், என்னை நிறுவப்படி இது செய்கின்றார். அப்படியே ராமச்ச பண்ண பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்காக உங்களுக்காக அனைவருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கக்கூடிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணமெல்லாம் இனி வீடு பறிகள் என்று செயல் என்று திருவள்ளம் பற்றினார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. அன்பின் தேவனே, இவ்விதமாக உங்களுடைய பந்தியில் சேர நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாங்கள் பானம் செய்யும் பொழுது கூட எங்கள் மேலும் உங்களுடைய கிருபை கடந்து வர நீ உதவி செய்யும். Lord, even as we participate in the Lord's Supper this morning, we pray that even as we eat of your body and drink of your blood, your grace and your mercy will come upon each and every one of us. எங்களை சுத்திகரியும், எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். லோகத்தின் பாவத்தை சுமக்கிற தீக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தை பாவத்தை சுமக்கிற தீக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தை பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டியே உங்களுடைய சமாதானத்தை எங்களுக்கு தாரும். வாங்கி புசிங்கள், உங்கள் யாவருக்கு கொடுக்கப்படுகிற இயேசுவின் சரீரம்.
இந்த வேளையிலே நீங்கள் அப்பத்தை பகிர்ந்து கொள்ளலாம். வாங்கி புசிங்கள். உங்களுக்காக கொடுக்கப்படுகிற இயேசுவின் திரு ரத்தம். இந்த வேளையிலே பாத்திரத்தை எடுத்து நீங்கள் இரத்தத்தை பகிர்ந்து கொள்ளலாம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. அன்பின் தேவனே, கர்த்தாவே, உம்முடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் நாங்கள் பானம் செய்ய நீ கொடுத்த அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நீ பலப்படுத்தி உமக்காக இந்த உலகத்தில் ஆண்டவரை நாங்கள் சாட்சிகளாக வாழ நீர் உதவி செய்வன் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ராஜா, உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசனம் எங்கள் முன்பாக செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமீன். எழுந்து சிலங்கள். சமாதான தேவன் உங்களோடு கூட வரவாராக. ஆமீன். ஸ்தோத்திரம். ஒரு சில அறிவிப்பு மூலமாக உங்களை நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன். லெட் மீ கிவ் யூ சம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஃபார் த வீக். வழக்கமாக ஆராதனை முடிந்த பிறகு பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு, காட்ஸ் கிட்ஸ்க்கு ஒரு விசேஷ நிகழ்ச்சி இருக்கிறது. ஆஃப்டர் த சர்வீஸ் ஃபார் காட்ஸ் கிட்ஸ் we have a special program for them. Please make sure that your children are participating in this program. இந்த சிறுவர் நிகழ்ச்சியில் உங்களுடைய பிள்ளைகள் யாவற்றும் பங்கு பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். On Wednesday, as usual, we have our prayer meeting. ஒவ்வொரு புதன்கிழமை நம்முடைய ஜெப குழு வழக்கமாக ஆன்லைன் மூலமாக நாம் கூடுகிறோம். உங்கள் யாவையும் இந்த ஜெப கூட்டத்துக்கு வர வைக்கணும். வாருங்கள். நாட்டுக்காக, சபைக்காக, குடும்பங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போமாக. புதன்கிழமை இரவு 8 மணிக்கு இது நடைபெறும். On Wednesday at 8 p.m. come and join us for this mighty time of prayer. வெள்ளிக்கிழமை வழக்கமாக நம்முடைய வேதாராய்ச்சி நடைபெறும். On Friday we will have our Bible study. வாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நாம் சேர்ந்து படித்துக் கொள்வோம். கர்த்தரின் அறிவிலே நாம் வளருவோமாக. Let us come to learn the word of God. Let us grow together. வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு வேதாராய்ச்சி நடைபெறும். தொடர்ந்து நம்முடைய நாட்டுக்காக, சபைக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் இது யாவற்றும் ஆசீர்வதித்து இந்த காலங்கள் யாவற்றும் மாற்றுவார் என்று நாம் வேண்டிக் கொள்வோமாக. Let us continue to pray and ask the Lord to bless us. வருகின்ற 22ஆம் தேதி மறந்துவிட்டேன். வருகின்ற 22 வியாழக்கிழமை நம்முடைய மாநாட்டு ஜெப கூட்டம் ஆன்லைன் நடைபெறுது. அதுக்கு வேண்டிய லிங்க் உங்கள் யாவருக்கும் அனுப்புவேன். அதில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். Let us pray. ஜெபிப்போமாக. அன்பின் தேவனே, உங்களுடைய பந்தியிலே சேர்ந்தோம், உங்களுடைய வார்த்தையை கேட்டோம், உங்களுடைய நாமத்தை நாங்கள் துதித்தோம். Lord, we sat at a table with you, we heard your word, we were able to worship you. தொடர்ந்து ஆண்டவரே ஒரு புது வாரத்தை எதிர்நோக்கி நாங்கள் செல்லும் பொழுது ஆண்டவரே நாங்கள் கேட்ட சத்தியம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனம், குறிப்பாக 5ஆம் வசனத்திலே, இதோ நீங்கள் எங்களை விட்டு விலக மாட்டேன், எங்களை கைவிட மாட்டேன், நீர் போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட செல்வேன் என்று சொன்ன தேவன் நீர். Lord, we are mindful of the promise in Hebrews 13:5 that wherever you go, wherever we go, you are there with us. You will never leave us nor forsake us. So as we look forward for the new week, we go with that encouragement. We go with that word. அந்த வார்த்தையோடு, அந்த உற்சாகத்தோடு நாங்கள் செல்கிறோம். அப்பா, ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்ம நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் மீண்டும் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வ வாரியம் மறவாதே. ஆமேன்.